பால்வாடி ஸ்கூல் இருக்குல்ல, அதுல போய் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுவாங்க. எந்தெந்த குழந்தை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜிஓஸ்லாம் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் அந்த பால்வாடியில வந்து கான்டாக்ட்ஸ் இருக்கும். குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது பால்வாடியில தான் கொண்டு போய் விடுறாங்க, பிளே ஸ்கூல்ல தான் விடுறாங்க. அந்த பிளே ஸ்கூல்ல இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து எங்க பிளே ஸ்கூல்ல ஒரு குழந்தை இந்த மாதிரி டிசபிலிட்டி மாதிரி தெரியுது, நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்றப்போ இவங்க போய் பார்த்து செக் பண்ணி அந்த குழந்தை வந்து ஹியரிங் இம்பேர்ட் சைல்டு தான் இல்ல ஏதாச்சும் ஐடி சைல்டு தான் அப்படின்றத அப்சர்வ் பண்ணிட்டாங்க. அப்படின்றதப்போ அவங்களுக்கு வந்து ஏர்லி இன்டர்வென்ஷன்ல ஸ்பீச் தெரப்பி கொடுக்க ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் காக்லியர் பண்ணலாம் பார்த்துட்டு காக்லியர் பண்ண முடிஞ்சு காது கேட்க தன்மை வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் வரும், வந்துருச்சுன்னா அதுக்கு அடுத்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பேசுற சவுண்டு வந்து நமக்கு கேட்டா மட்டும் தான் நம்ம பேசுறோம் அப்படின்றது தெரியும். இப்போ எனக்கு 2 காதும் கேட்கல அப்படின்னா நான் வாயை திறக்க மட்டும் தான் செய்யறேன், ஆனா சவுண்டு வருதா, எவ்வளவு வருது, எந்த ரேஞ்ச்ல வருது அப்படின்றது எனக்கு தெரியாது. இங்க வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு அந்த சொல்லுவோம் தெரியுமா, இங்க இருந்து சவுண்ட்ஸ் பிறக்குது இங்கே பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம சொல்லலாம். ஆனா அந்த குழந்தைங்க சின்ன வயசுல இருந்தே காது கேட்கல அப்படின்றப்போ அவங்களுக்கு எந்த ரேஞ்ச்ல சவுண்ட்ஸ் இருக்குன்றது தெரியாது. அதனால அவங்களுக்கு பேசுற தன்மை இல்லை அப்படின்னு அவங்களே சவுண்ட்ஸ் வரல அப்படின்னு நினைச்சிட்டு இது பண்றாங்க. அதே ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சு கொஞ்சம் கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இந்த வேர்டு தான் உச்சரிக்கிறோம், இந்த வேர்டுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பேசிக்கா இருக்கிற போது ஒரு குழந்தை ஸ்டார்டிங்ல இருந்து, இப்போ நம்ம புதுசா ஒரு அம்மா சொல்லு அப்பா சொல்லு அப்படின்னு சொல்றோம்ல, ஸ்டார்டிங்ல எந்த குழந்தையா இருந்தாலும் அம்மா அப்பா அப்படின்னு கத்து கொடுத்தாதான் தெரியும். இவங்களுக்கு இப்போ ஒரு பொருளை நம்ம ஆப்பிள்னு எடுக்கிறோம்னா அந்த ஆப்பிளோட இமேஜை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களுக்கு வந்து சொல்லி காட்டணும், இதுக்குன்னு ஒரு சைன் இருக்கு, இதுதான் ஆப்பிள், இதை வந்து இப்படி நீ கேட்டனா உனக்கு இந்த பொருள் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். இந்த பொருளுக்கு இதுதான் சைன், அப்படி இந்த பொருளுக்கு இந்த வேர்டு ஆப்பிள் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ஆப்பிள் கிடைக்கும் அப்படின்னு நார்மல் சைல்டுக்கு நம்ம டீச் பண்றோம்ல, அதே மாதிரி தான் இவங்களுக்கு இப்படி பண்ணு அப்போ உனக்கு ஆப்பிள் கிடைக்கும், இப்படி பண்ணு உனக்கு தண்ணி கிடைக்கும், இப்படி பண்ணா உனக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது சின்ன வயசுல இருந்தே நமக்கு கற்றுக் கொடுக்க நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்றப்போ அந்த சைனை பண்ண ஆரம்பிக்கும். அம்மா அப்படின்னு வந்து நின்னுச்சுன்னா ஓகே நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்றது அந்த குழந்தைங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சில பேரண்ட்ஸ் என்னன்னா அவேர்னஸ் இல்ல, மோஸ்ட்லி உங்க குழந்தை வந்து ஏதோ டிசபிலிட்டி கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்றப்போ சொல்லும் போது அவங்களால ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கணும், என் குழந்தை வந்து டிசபிலிட்டி அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஓகே. அது நிறைய பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்க டைம் ஆகும். அந்த டைம் எடுக்கிறது வந்து அந்த குழந்தைய தான் பாதிக்கும். ஸோ ஏர்லி இன்டர்வென்ஷனுங்கிறது அங்கே தள்ளி போகுதா. இப்போ ஸ்டார்டிங்ல ஒரு குழந்தைய போய் உங்க குழந்தை கொஞ்சம் காது கேட்கறது தன்மை கம்மியா இருக்குன்னு சொல்றப்போ காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணி ஸ்பீச் தெரப்பி கொடுத்து அந்த குழந்தைய நார்மலா கொண்டு வந்துடுறோம். இதே இந்த பேரண்ட்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா என் குழந்தை அப்படிலாம் இல்லை, என் குழந்தை நல்லா தான் இருக்கு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்ற பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்குள்ள அந்த ஸ்டேஜை தாண்டிடும். காக்லியர் இம்ப்ளான்ட்ங்கிறது அங்கே பிரேக் ஆகுது. ஸோ ஸ்பீச் தெரப்பி கொடுக்க முடியாது. அந்த இடத்துல குழந்தையோட ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆகுது.